சரி, இன்றைய தினம் வெளியாகிய சிங்கள பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலாவதாக இன்றைய சிங்கள பத்திரிகையான லங்கா தீப் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்க போகின்றோம். முதலாவதே ஒரு சண்டையோடு ஆரம்பிக்கிறாங்க. இந்த சண்டை எங்கே நடந்திருக்கின்ற அனுராதபுர வைத்தியசாலையில் இந்த சண்டை இடம்பெற்றிருக்கிறது. அனுரபுர ரோகலே தொஸ்தர வலியாக் வைத்தியவரேக் ரோகலே அனுராதபுர வைத்தியசாலையில் இடம்பெற்ற அதாவது வைத்தியர்களுக்கிடையே இடம்பெற்ற சண்டையில் ஒரு வைத்தியர் சிகிச்சை பெற்று வருகிறார், வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அந்த பத்திரிகையின் பிரதான செய்தியை பாருங்கள். நான் முதல் குறிப்பிட்ட செய்தி தான் ஜனக ரத்நாயக்க அவர்களிடம் 3 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றது தொடர்பாக ஜனாதிபதி වරණයට ඉදිරිපත් වීමට පක්ෂය දෙන්න ජනකගේ கோட்டி துணக் அல்லஸ்கத் அத்தக் டெலே, அதாவது 7 பேர் வலையில் சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் 3 கோடி ரூபாய் லஞ்சம் கற்றுக்கின்றார்கள். அடுத்தாக அருண பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி, அதுவும் அதே செய்தி தான் இன்றைய அருண பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி. ஜனකට පක්ෂ දෙන්න கோட்டி துணක් அல்லஸ் ගන්න அதலா එක්සත් ලංකා பொதுஜன පක්ෂයේ ලේකම් ඇතුළු 8ක් අල්ලයි. அதாவது 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். විද්වතුන් ඇතුළු මධ්‍යම පාන්තියේ ප්‍රජාව இலக்க கர புத்கல ஆதாயம் பத்தட்ட சாணையாக், அதாவது தனிநபர் வருமான வரிக்கு விரைவில் நிவாரணம், தனிநபர் வருமான வரிக்கு விரைவில் நிவாரணம் வழங்க எதிர்பார்க்கின்றோம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அடுத்ததாக இன்றைய திவைன பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். நவவினி ஜனாதிபதி වර්ණය 40ක් ඇපබඳී சுதுசான் கவுது அவசான் தீர்ணே அத மெக்கோ அத்தே, அதாவது இதிலே 40 பேரிலே தகுதியானவர்கள் யார் என்று தேர்தல்கள் ஆணையாளர் இன்று அறிவிப்பார் என்று செய்தி வந்திருக்கின்றது. அடுத்ததாகவும் இறுதியாகவும் இன்றைய மௌபிம பத்திரிகை. மௌபிம பத்திரிகையிலும் அதே தலைப்பு செய்தி தான். ஜனாதிபதி වර්ණයට ඇපබැන්ද ஜகத் ரத்நாயකගෙන් கோட்டி තුනක් அல்லஸ்கத் අතක් டெலே என்ற செய்தியும், ஜனாதிபதி වර්ණය 2024 ඇප බඳිනි பிலிகத் தேசபாலன பக்ஷ 22ක් சுவாதீன அபேட்சகයන් 17ක් என்றும் 22 அரசியல் கட்சிகளும் 17 சுயாதீன குழுக்களும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. இன்றும் ஏராளமான செய்திகளை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே உங்களுக்காக கொண்டு வந்தோம். இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.